நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இந்த 3 ராசிக்காரங்களை பிரச்சனைகள்லாம் ரவுண்டு கட்டி அடிக்க போகுது. இந்த ஆண்டில் 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி தான் நிகழ்ந்தது. இந்த சந்திர கிரகணம் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் பல ஆண்டுகளுக்கு பின் சந்திர கிரகணமானது இந்தியாவில் தெரிஞ்சுதுங்க. இந்த நிலையில் தான் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ இருக்குது. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 மணி வரை நீடித்திருக்கும். இந்த சூரிய கிரகணம் நியூசிலாந்து, பிஜி, அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தெரியும். ஆனால் இந்தியாவில் தெரியாதுங்க. பஞ்சாங்கத்தின்படி சூரிய கிரகணம் கன்னி மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது. என்னதான் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் இந்த நிகழ்வின் போது கிரகங்களின் ஆற்றலில் மாற்றம் ஏற்பட்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பாதிக்கும். அதில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சற்று கவனமாக இருக்கணும். இப்போது ஆண்டின் 2வது சூரிய கிரகணத்தால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரவங்க யாருன்னு நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக மிதுன ராசி. அதாவது ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நம்பிக்கையானவர் உங்களை ஏமாற்றலாம். இது உங்களின் மன உறுதியை உடைத்து உங்களின் நிலையை பலவீனப்படுத்தும். மேலும் பல பிரச்சனைகளை திடீரென சந்திக்க நேரிடும். ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக செய்யணுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கன்னிராசி. ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் கன்னிராசிக்காரங்களுக்கு சவாலாக இருக்கும். அதுவும் வேலை, ஆரோக்கியம், நிதி விஷயங்கள் மற்றும் காதல் விஷயங்கள் மிக கவனமாக இருக்கணும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்க்க வேணாம். இல்லாட்டி அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும். மேலும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கிறத தவிர்க்க வேணாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மீனராசி. மீனராசிக்காரவங்க ஆண்டின் 2வது சூரிய கிரகணத்தின் போது கவனமாக இருக்கணும். பண பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடும். முதலீடுகளை செய்வதை தவிர்க்க வேணாம். இல்லாட்டி இழப்புகளை சந்திக்க நேரிடும். நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாற்றலாம். நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி வெளிவர முடியாமல் அவதிப்படக்கூடும். ஆனால் பொறுமையாகவும் கவனமாகவும் இருந்தாச்சுன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம்.